ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டும் காரமும் பார்க்க போகிறோம். தீபாவளி வந்துக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு நம்ம ரெடி ஆகலாம் இல்லையா? ஒன்று புது துணி, அடுத்தது பார்த்திங்கன்னா விதவிதமான பலகாரங்கள். இந்த பலகாரங்களை செஞ்சு கொடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிப்போம். பொதுவாக தீபாவளி அன்றைக்கி ஒரு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி பெரும்பாலும் எல்லோரும் ஒரு புது ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. அது பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது நல்லா கவனித்து பாருங்கள். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். என்ன தான் இதுவாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்க கூட அன்றைக்கி ஒரு புது சட்டையை போட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி பலகாரங்களை சந்தோஷமாக எல்லாேருக்கும் கொடுத்தவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த வகையில் பார்க்குற போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பலகாரம் பார்த்திங்கன்னா ஒன்று காஜு ரோல்ஸு, அடுத்தது தட்டை. அதாவது ஒரு கிராமத்து பக்கம் பண்ணுற தட்டை இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப அதாவது 2 வச்சு கொடுத்தா கூட நிறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பலகாரம் தான் வச்சுக்கோங்களேன். முதல்ல பார்க்க போகிற இந்த காஜு ரோல்ஸ்க்கு என்னென்ன தேவை, அதாவது முந்திரி ரோல். இந்த காஜு ரோல்ஸ்க்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பொடித்த முந்திரி 1 கப், பொடித்த சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், பச்சை கலர் 1 சிட்டிகை, நெய் சிறிதளவு. அந்த காஜு ரோல் தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த காஜு ரோல் முதல்லாம் நம்ம சர்க்கரை பாகு வச்சு இந்த பொடிச்ச முந்திரியை கொட்டி கிளறி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி நல்லா ரோல் பண்ணிட்டு வேணுங்கிற வடிவத்தில் கட் பண்ணி பரிமாறிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி வெர்ஷன். நீங்கள் அடுப்புலேயே வைக்க வேணாம், அப்படி நேரடியாக பிசைஞ்சு பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சேர்க்க போகிறது தண்ணி. அதை கொஞ்சமாக தண்ணி தான் ஊற்றி கலந்து பிசைய போகிறோம். ஆனால் நீங்கள் பிரியப்பட்டவங்க அதில் கொஞ்சம் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த முந்திரியை பொடிக்கிறத பற்றி ஒன்று சொல்லணுன்னா, இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த முந்திரி கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று அதை நல்ல பிளேட்டோ இல்லை கடாயை ஏதோ சூடு பண்ணிவிட்டு கடாயில் வறுக்காமல், அப்படி வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 30-40 செகண்டு, இல்லை ரொம்ப போனால் ஒரு 40-50 செகண்ட், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு கடாயில் ஒரு 40-50 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க, 40-50 செகண்டு இதை போட்டு லேசாக ஒரு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அதனால அந்த கடாய் சூட்லேயே நல்லா இதுவாகிடும். அதுக்கப்புறமா சூடு தணிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு விப்பர் பட்டனால் அடிக்கணும். தொடர்ந்து அடிக்கக்கூடாது. அதை அடிக்கும்போது என்னாகும், அதில் இருக்கிற அந்த எண்ணெய் சத்து அப்படியே சுற்றி ஒட்டிக்கும். பிசுக்கு மாதிரி ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு சலிக்கவும் வராது. நீங்கள் தேவையான உங்களுக்கு பதத்துலேயும் அதை உங்களால் அரைக்க முடியாது. அதனால் கரெக்டாக விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பவுட்ராகும். அது சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. நைஸ் ஜல்லடையில் ஜலிக்க முடியாது. அதனால் நான் ஒரு ரவை ஜல்லடையில் சலித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருக்கோம், இந்த மாதிரி தான் அரைச்சி சலித்து வச்சுருக்கேன். இதைத்தான் நம்ம இப்போ கலந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த பிடிச்ச முந்திரி, சர்க்கரை, முந்திரியில் பாதி சர்க்கரை. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் முழு முந்திரியை அளந்தீங்கன்னா நல்லா குவிச்சு அளந்துக்கிட்டு 1/2 கப் சர்க்கரையை அளந்துக்குங்க. ஒருவேளை பொடிச்சது வச்சுருக்கீங்க அப்படின்னா பொடிச்ச முந்திரி அளக்கும்போது பொடிச்ச சர்க்கரையை அளந்துக்குங்க. இது ஒன்று முழுசாக அளந்துக்கணும், இல்லைன்னா பொடிச்சு அளந்துக்கணும், ரெண்டுத்தையும். இப்போ இதில் இந்த 1/2 கப் சர்க்கரை சொன்னோம் இல்லையா, அது ஏலக்காய் தூள். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கையாலே நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடும் வேணாம், ரொம்ப அப்படி சில்லுன்னு வேண்டாம், கொஞ்சம் வெதுப்பாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஊற்ற போகிறது ஸ்பூனில் தான் அளந்து ஊற்ற போகிறோம். ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். நம்ம சும்மா அப்படி கைவாக ஊற்றிக்கிறோம் அப்படின்னா சமயங்களில் அது கூடி போயிடுச்சுன்னா பெரிய தொந்தரவு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வேறு கொஞ்சம் பொடிச்சது சேர்க்கணும், சர்க்கரை சேர்க்கணும்னு மாற்றி சேர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இதை இளம் சூடான தண்ணி ஸ்பூனில் வச்சு அளந்து ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்ருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சமாக அது சூடாக ஊற்றிக்குவோம். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது அந்த ஈரப்பசை எப்படி ஆகிடுது பாருங்கள். ஏன்னா சர்க்கரையை இலகி கொடுக்கும். கை சூட்டுக்கு வர சர்க்கரை இலகும். நான் இப்போ ரொம்ப மேக்ஸிமம் போனால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். இதில்
பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த பதம் இருந்ததுன்னா போதும். இதுக்கு மேலே தண்ணி வேணாம். 3 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம் நம்ம. இந்த கை சூட்டுக்கு சர்க்கரை இழக உங்களுக்கு பதம் கரெக்டாக வந்துடும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அது. இப்போது இதிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து நம்ம இந்த கலர் சேர்க்க போகிறோம். இந்த கொஞ்சத்தை நம்ம பிசைஞ்சதை அப்படியே வச்சுடுவோம். இப்போ கலருக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒரே ஒரு ட்ராப்பு தண்ணியை போட்டு அந்த கலர் வந்த உடனே இதை அப்படியே இதோட பிசைஞ்சிடலாம். இந்த உள்பகுதியில் இதை வந்து நம்ம உள்ளே வச்சு கடைகளில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம உள்ளே அந்த ரோல்ஸ் வரும்போது உள்ளுக்குள்ளே பச்சை கலரில் இருக்கும். இது வந்து முந்திரிலையும் பண்ணலாம். இந்த பகுதியை மட்டும் நீங்கள் வைக்கணும்னு நினச்சா இதை பிஸ்தாவை வச்சு கூட பண்ணலாம். இதே மாதிரி பிஸ்தாவை பொடி பண்ணிவிட்டு பொடித்த சர்க்கரையோடு கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உள்பகுதி வந்து பிஸ்தாவும் மேல் பகுதி வந்து முந்திரி மாவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் கலர் கொஞ்சம் டார்க்காக போடலாம். விருப்பப்பட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டுங்க. இது கலர் போதும்னு நினைக்கிறேன் நான். டார்க்காக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் டார்க் கலர் போட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் வச்சிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய், அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய், அதுலேயே என்ன இது இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நெய்யை போட்டுக்குவோம். அதோட லேசாக தடவி விட்டுட்டு இன்னொரு ஷீட்டால் அதை அப்படியே மூடிடுங்க. மூடும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடுங்க. ஏன்னா நம்ம வந்து திரட்டும் போது அதுக்கு தகுந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடுங்க. இப்போது இது ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேணாம். ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கனம் இருக்க மாதிரி திரட்டிக்கிட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா இதை ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன பகுதி, அதாவது கொஞ்சத்தை வந்து அடுத்த உருண்டைக்காக வச்சுட்டு மீதி எடுத்துக்குவோம். மீதி எடுத்துகிட்டு நீள் உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்குவோம். உருட்டிக்கிட்டு இப்போ இது வைக்கிறதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். பாதி உருண்டை பாதி இது தனியாக இருக்கட்டும். நம்ம அப்புறம் கூட இதை பண்ணிக்கலாம். இது அப்புறம் கூட நம்ம திரும்ப உருட்டி திரட்டிக்கலாம். இதை வந்து அப்படியே வச்சு இதை அப்படியே உருட்டணும். இது ஓரளவு கவர் ஆகிற மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு திரும்ப அப்படியே நல்லா கொஞ்சம் மெல்லிசாக, ரொம்ப அப்படியே கனமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக வர மாதிரி உருட்டிக்குங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிப்பு தெரியாமல் நல்லா உருட்டிக்குங்க. அவ்வளோதான். இப்போது இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸை நீங்கள் அப்படியே கட் பண்ணி அடுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுருங்க. இப்போ இந்த காஜு ரோல்ஸ் பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம லேசாக நெய் தொட்டு திரட்டணும். உருட்டும் போதும் நெய் லேசாக தொட்டுக்கிட்டனாலும் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம். அது இல்லை அப்படின்னா மேலே ஒரு ட்ரை கோட்டிங் தெரியணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அது கார்ன்ஃப்ளவர் ட்ரையாக வச்சுக்கிட்டு அதை லேசாக தொட்டுக்கிட்டும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகிறது வந்து ஒரு ஆக்சுவலாக செட் ஆகிறதுக்குங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடும். அதே மாதிரி நீங்கள் நிறைய செய்யும்போது உங்களுக்கு ஒரு பகுதி நீங்கள் செஞ்சு திரட்டி உருட்டிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பகுதி கொஞ்சம் ட்ரை ஆகும்.
அது லேசாக திரும்ப உங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக அந்த இது வந்துடும். பட் இது வந்து அந்த பொடிக்கிற போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவை ஜல்லடை, நைஸ் ரவை ஜல்லடையில் ஜலிச்சிடுங்க. மாவு ஜல்லடை ஜலிக்க முடியாது. அதை தாண்டி பெரிய கண்ணுள்ள ஜல்லடை ஜலிச்சிங்கன்னா அதுவும் நல்லா இருக்காது. ஸோ நைஸ் ஜல்லடையில் அந்த ரவை ஜல்லடையில் சலிச்சு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். தண்ணிக்கு பதிலாக விருப்பப்பட்டவங்க பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது நான் தண்ணி சேர்த்தது ஒரு 5-6 நாள் இருக்கும்னா பால் சேர்த்தது ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். கொஞ்சம் சட்டுன்னு வாசனை வந்துடும். அதனால் அதை பால் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா அது அடுப்புலேயே வச்சு கிளறாததுனால. மற்றபடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி கொடுக்குறப்போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு தட்டை. அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தட்டை. முதல்ல தட்டைக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பதப்படுத்திய அரிசி மாவு 1 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ அந்த தட்டை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம மாவை பிசைஞ்சிடலாம். ஆக்சுவலாக அந்த பதப்படுத்தின மாவுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா பதப்படுத்துனது அப்படின்னா நம்ம சாதாரணமாக வந்து ஊற வச்சு அரைச்சி வீட்டுக்குள்ளேயே நிழல் காய வைப்போம், சில நேரம் வறுத்து எடுப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது அரிசியவே பொரி அரிசியாக வறுத்துக்கிறது. அதாவது நல்ல வாசனை வரா மாதிரி நல்லா வறுத்துடணும், பொரிஞ்சிடணும். அரிசி பொரிஞ்சு லேசாக நிறம் மாறத்துக்கு முன்னாடி நல்லா பொரிஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பெரும்பருக்க அதை அரைக்க கொடுக்க முன்னாடி ஒரே ஒரு கை அரிசியை மட்டும் எடுத்து நம்மளே மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு மிஷினில் கொடுத்த அரிசியோட இந்த பொரி அரிசி அந்த கொஞ்சம் மிக்சியில் அரைச்ச அரிசியும் சேர்த்து கலந்து ரெடியாக வச்சுக்கணும். இது அரைக்கும் போது சில மிஷின்களில் பார்த்திங்கன்னா மிளகாலாம் சேர்த்து அரைக்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிளகாயும் சேர்த்து அதோடய அரைச்சிடலாம். இப்போ ஒரு 2 கப் அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு 4 வீதமாக 8 மிளகா அதில் கொடுத்து அரைச்சி காஞ்ச மிளகா கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இதில் உளுந்து பொட்டுக்கடலை மாவு அந்த மாதிரி எந்த சேர்மானமும் இல்லாமல் செய்கிற தட்டை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல்ல ஒரு கிராமத்து பெண்மணி அவங்க குழந்தை என்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லும்போது நான் வெக்கப்பட்டுட்டு 1-2 தான் எடுத்தேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ ஏன் இதுக்கு போய் வெக்கப்பட்டோம், நானே என்ன நினச்சி வெக்கப்பட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒன்றுமே அதில் அது இதுன்னு சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ இது அது அப்படியே தான் அவங்ககிட்ட பக்குவத்தை கேட்டுட்டு நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். இந்த வறுத்து செய்கிற அந்த அரிசியோட மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்கிற போது அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், கொஞ்சமாக ஏதாவது அரிசியை கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு மிஷினை சுத்தம் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொடுத்து அரைச்சிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். சரி ஏன் மிக்சியில் அரைச்சா ஏன் இது சரியாக வராதுன்னு கேட்கலாம். இந்த 2 கப்பாக இருந்தாலும் மிக்சியில் அரைக்கும் போது அந்த பொறுபொருன்னு இருக்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அந்த பெரும்பருக்க ஜாஸ்தியாக இருக்குது. மாவு உங்களுக்கு இந்த மாவும் சேர்ந்து அந்த அந்த பெரும்பருக்கையாக இருக்கிறதும் சேரும்போது உங்களுக்கு பிசையும் போது தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சா தான் இது கொஞ்சம் பதம் கரெக்டாக வருது. ஸோ இப்போ அந்த மாதிரி அரைச்ச மாவு இதில் அந்த மாவு போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சொன்னோம் இல்லையா, 1 கப் மாவுக்கு இது கொஞ்சம் நல்லா செவன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இந்த காரம் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க வேணால் அதை குறைச்சிக்கலாம். எள்ளு, இது நெய் அந்த மாதிரி எதுவும் இல்லை இதில். இப்போ இதை அப்படியே நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இது வறுத்து அரைக்கிற அரிசினால் தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கும். அதனால் இது பிசைஞ்சு பார்த்துக்கிட்டே தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் இருக்க ட்ரை ஆகும். அப்புறம் திரும்ப கூட தண்ணி தெளித்து கூட நீங்கள் அதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிசைஞ்சு சேர்ந்தா மாதிரி ஒரு மாதிரி லேசு ஒரு தளதளப்போடு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம புழுங்கரிசி முறுக்கு மாவுலாம்
பிசைஞ்சு கிளறும் போது இப்படி தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தேவைப்பட்டால் தண்ணி திரும்ப லேசாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தட்ட வேண்டியது தான். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இலையில் வந்து லேசாக எண்ணெயை தொட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதை துணியில் தட்டுறவங்களும் உண்டு, துணியிலையும் நீங்கள் தட்டிட்டு போடலாம். இது நல்ல மிதமான தீயில் வேக விடுங்க, ரொம்ப அப்படி தீ ஜாஸ்தி வேண்டாம், மிதமான தீயில் போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது விருப்பப்பட்டவங்க கடலைப்பருப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். தட்டும்போது ஈவனாக பார்த்துக்கங்க, அதாவது ஓரங்கள்லேருந்து எல்லாமே தட்டினது கரெக்டாக இருக்கணும். ஒரு இடத்துல கனமாக ஒரு இடத்துல மெல்லிசாக அப்படி தட்டாமல் ஒரே மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வேகிறது ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். சில பேர் சொல்லுவாங்க வெந்து எடுத்துட்டோம் ஆனால் கரெக்டாக தான் இருந்தது, அப்புறமா பார்த்திங்கன்னா அது நல்லா பதத்து பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதுக்கு காரணம் நம்ம வந்து சரியாக தட்டாதது தான். நல்லா பூரி மாதிரி உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். அது நல்லா 2 பக்கம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக விடணும். இது நல்ல உப்பெல்லாம் வர்றதுனால ஒன்றும் இல்லை, அப்படி இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சின்னதாக அங்கங்கே ப்ரிக் பண்ணி விடலாம். அது வந்து அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது 1 2 அப்படி வந்தாலும் தப்பில்லை, நல்லா வேக விட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நான் செஞ்சு பார்க்கும்போது அது கரெக்டாக வந்தது. இது நேர்களுக்கு செஞ்சு பார்க்கறதுக்கோ காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரையல் பண்ணி அதில் இருக்கிற இன்னர் அவுட்ஸ் யோசிப்போம், அது எப்படி இருக்குது, எப்படி மாற்றினா சரியாக வரும். ஆனால் இந்த தட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக நல்லா வருது. அந்த டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே சேர்க்காமல் அபாரமான டேஸ்ட்டோடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வறுத்த அரிசினாலே என்னமோ, ஏன்னா அது நிஜமாகவே அது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது இது எதில் பண்ணியிருப்பாங்க, எதனால் இந்த வாசனை வருதுங்கிறது முதல்ல எனக்கு பொறிப்பாடல. ஏன்னா அது பொரிக்கடலை மாவா வேர்க்கடலை மாவா, ஏன்னா ஒரு அலாதியான ஒரு வாசனை வந்து போகுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு கொஞ்ச நேரம் நல்லா திரும்ப கொஞ்ச நேரம் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா மென்று பார்க்கும்போது பொரிச்சா மாதிரி இருந்தது அரிசி. அப்போ பொரிய அரிசியாக இருந்தால் நம்ம வந்து எப்படி எண்ணெயில் போடும்போது அது எப்படி கரெக்டாக வரும், பிரிஞ்சு போயிடாதா அப்படின்னு. இல்லை நீங்கள் இதே பண்ணி பாருமா அப்போ கரெக்டாக வரும், இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனோட பக்குவத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த பக்குவத்தை அப்படியே நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு பெரிய ஹிட்டாக தான் இருக்கும். என்ன ஒன்றேன்னு கொஞ்சம் பொறுமையாக நம்ம தட்டணும். இந்த துணியிலையும் தட்டலாம், அல்லது இந்த மாதிரி வாழை இலை பிளாஸ்டிக் ஷீட்டு எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நல்லா தட்டி எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தட்டி போட்டிருக்கேன், இந்த தட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த தட்டை வெந்து நம்ம எடுக்கிறதுக்குள்ளார ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ நம்ம போட்டு இந்த தட்டை வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ முதல்ல போட்டது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சலசலப்பே இல்லாமல் வெந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா பரட்டி விட்டாலும் தெரியும், இந்த சலசலப்பு இல்லாமல் தனியாக நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி திருப்பி விடும்போது பாருங்கள் அப்படியே மிதக்குது பாருங்கள். இந்த பதம் இந்த பக்குவத்தில் எடுத்திங்கன்னா நீங்கள் பண்ணுற முறுக்காகட்டும் தட்டையாகட்டும் மிக்சரில் போடுற அந்த ஓம்பொடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சலசலப்பு அடங்குச்சுன்னா உங்களுக்கு நல்ல மிதந்ததுன்னா போதும், நல்லாவே இருக்கும். அது நிறைய பேர் இந்த சோமாஸில் கேட்பாங்க, அது ஏன் எங்களுக்கு மட்டும் பதத்து போகுதுன்னு. அதை நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி பதத்து போகாது. இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாலாம் தட்ட முடியாது. சாதாரணமாக நம்ம புழுங்கரிசி தட்டை ஆட்டிட்டு பண்ணுவோம், பச்சரிசி மாவு நல்லா நைஸாக ஆட்டிட்டு பண்ணுவோம், அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நைஸாக தட்ட முடியாது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும், ஆனால் கனமாக இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதையும் எடுத்துடுறேன். இப்போ நம்ம தட்டையை செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்.
இப்போ சின்ன சின்ன டிப்ஸ், சில டிப்ஸ் வந்து நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால, அதுவும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக அப்படிங்கிற மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம செஞ்சது வந்து இந்த தட்டை. இந்த மாதிரி இந்த தட்டை, தேன்குழல், முறுக்கு, மிக்சர் இதெல்லாம் பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் கூட குவான்டிட்டி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா, கொஞ்சத்தை வந்து நம்ம வெளியில் வச்சு குழந்தைங்க எடுக்கிறதுக்கோ, வீட்டில் இருக்கவங்க எடுத்துக்கிறதுக்கோ வச்சுடுவோம். மீதியை பார்த்திங்கன்னா, நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற போது எல்லாம் யோசிக்கலாம், அது நமத்து போயிடாதா? ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. பிஸ்கெட்டு இதெல்லாம் ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ நான் கேட்கும்போது, இது என்ன இப்படி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லை அது பிஸ்கெட்லாம் நமத்து போகாது. நான் சொன்னேன், இல்லை அந்த ஈரம் படம் அப்படிலாம் இல்லை, டைட்டாக ஏர்டைட்டில் மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ பிஸ்கெட் ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் இதை சும்மா ட்ரை பண்ணுமேன்னு பண்ணும்போது இந்த முறுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ நாள் ஆனாலும் வாசனையும் வரல. இதில் ஒரு மாதம் கழித்து ஒரு பேக் மிக்சர் நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதை செஞ்சு வச்சு ஒரு 3 நாள் கழிச்சு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் கழித்து எடுக்கும்போது அது எந்த விதமான இந்த எண்ணெயில் உள்ள மாற்றம் அந்த வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லாவே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். நிறைய பண்ணுற போது நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அது நிறைய வீடுகளில் ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணும்போது இது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னா இன்றைக்கி என்ன பலகாரம், அதாவது சின்ன சின்ன வீடுங்களாக இருந்ததுன்னா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு 4 பேர் 3 பேர் அந்த மாதிரி சேர்ந்துக்குவோம். இன்னும் பலகாரம்னு யோசனை பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அதை மொத்தமாக குவான்டிட்டி பண்ணிக்கிட்டு அதை அப்படியே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பலகாரம் செய்கிற நேரமும் மிச்சமாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகவும் இருக்கும், செலவு ரொம்ப மிச்சமாகும். இதில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் கணக்கு பண்ணி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நேரம் செலவு எல்லாமே மிச்சமாகும், நல்லாவும் இருக்கும். அதனால் சந்தோஷமாக 2வது எல்லாம் கலந்து பேசிட்டு உட்காந்து பண்ணுறது அப்படிங்கிற போது அந்த நாளில் செஞ்ச விஷயம் இதை திரும்ப இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கூட. இது எல்லாமே கலந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே சமயம் சரி செய்ய முடியாதவங்க நம்ம தனியாக கிடக்கடன்னு பண்ணிவிட்டு வேலையை காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், வேலையை முடித்து இதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கலாம். நீ என்ன பலகாரம் பண்ண, நான் என்ன பலகாரம் பண்ணேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தருக்கு வந்து 4-5 பலகாரங்கள் விதவிதமாக வரும். தீபாவளி அன்றைக்கி பொதுவாகவே எல்லார் வீட்டிலேருந்து வரும். ஆனால் இந்த மாதிரி கலந்து பேசிட்டு பண்ணுற போது அதுலேயும் நிறைய பலகாரங்கள் விதவிதமாக கிடைக்கும். வீட்டில் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம கடைக்கு போய் வாங்கவும் வேண்டாம், வீட்டில் செய்கிற போது அதில் ஒரு திருப்தி, மற்றவங்க செஞ்சு கொடுக்குற போது விதவிதமான பலகாரங்கள் எல்லாமே ஒன்றா சேர்கிற போது கேட்கவே வேண்டாம். இப்போ நேர்கள் பார்த்த இந்த காஜு ரோலுக்கும் அடுத்து தட்டைக்கும் ஒரு சின்ன ரீகேப். காஜு ரோலுக்கு பார்த்திங்கன்னா பொடிச்ச முந்திரியும் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டு ஒன்றா கலந்துக்கிட்டு இளஞ்சூடாக இருக்கிற தண்ணியை ஸ்பூனால் எடுத்து அதில் ஊற்றி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன பகுதியை எடுத்து அதில் பச்சை கலரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பட்டர் பேப்பரில் எடுத்து கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த வெள்ளை பகுதியை எடுத்து அது மேலே ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி வச்சு இன்னொரு பகுதி பேப்பரால் அதை மூடி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் அதை நல்லா தேய்ச்சி சப்பாத்தி அளவுக்கு பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி ஒரு பாதியில் இந்த பச்சையிலேருந்து கொஞ்சம் எடுத்து நீள்வாக்கில் உருட்டி அது மேலே வச்சு நல்லா உருட்டி எடுத்துட்டு அது அந்த வெள்ளை மேலே வச்சு நல்லா உருட்டி நீள்வாக்கில் உருட்டிடுங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி உருட்டிட்டு 2 பக்கங்களையும் ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா காஜு ரோல் தயார். அடுத்தது நம்ம பார்த்த இந்த தட்டைக்கு ஒரு சின்ன ரீகேப். தட்டை மாவு பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து அரைச்ச மாவோட உப்பு, மிளகாத்தூள், எள்ளு, தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன தட்டைகளாக தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா தட்டை தயார். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு உகந்த பலகாரங்களாக இருக்கும். 2 பீஸ் வச்சா கூட பார்க்க நிறைவாக இருக்கும். நல்லா டேஸ்டியான ஈஸியான சுலபத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பலகாரங்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.